இந்த சின்ன விஷயம் நம்ம பண்ணா போதும், பெருசா நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். ஸ்வீட் வந்தாக்க நம்ம வீட்டுல இருக்கவங்களோட சேர்த்து ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா அக்கா உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. அந்த சின்ன விஷயத்தை கூட நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கு நம்ம தயாரா இல்லையா? நமக்கு என்ன, நம்ம எதுக்கு அதை பண்ணும்? நமக்கு என்ன இருக்கு? எல்லாம் நமக்கே வேணும். இப்ப இந்த அச்சத்தினாலும் ஆசைகளினாலும் ஆனதாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. அதுதான் நம்மை முடிவெடுக்க முடியாமல் செய்கிறது. புகழுக்கும் போதைக்கும் நாம் ஆட்பட்டு இருக்கிறோமே, அதுதான் நம்முடைய அச்சத்திலிருந்து விடுபட முடியாமல் செய்கிறது. பாரதி ஏன் வெற்றிகரமாக வாழ்ந்தான்? பாரதி ஏன் இன்றும் நினைக்கப்படுகிறான்னா, அவன் வாழ்ந்த காலத்தையும் யாரை பத்தியும் கவலைப்பட்டதில்லை. எதையும் அடைய வேண்டும் என்று அவனுக்கு 1000 ஆசைகள் இருந்தது. அந்த ஆசைகளை எல்லாம் அவன் பதிவு செய்து விட்டுத்தான் போனான். அவன் ஆசை இல்லாதவன் கிடையாது. ஆனா தன்னுடைய ஆசைகளை எப்படி வேண்டுமானாலும் அடைவேன் என்று நினைக்கவில்லை. நான் வாழ்ந்து மறைந்த பின்னாலும் என்னை நினைவு கொள்வார்கள் என்ற அசாத்தியமான நம்பிக்கையோடு அவன் இருந்து விட்டு போனான். நான் வாழ்ந்து முடிந்த பின்னாலும் நான் நினைக்கப்படுவேன் என்பதான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால், இன்றைக்கு இருப்பவர்கள் என்னை நினைக்கிறார்களா என்பதை பற்றி கவலை இல்லை. நான் வாழ்ந்து முடிந்த பின்னாலும் என்னை பற்றி நினைக்கக்கூடியதான வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்கிறோமா என்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால், அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அச்சமற்ற நிலையிலே நின்று நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். பாரதி எழுதுவான் ஆத்ம ஜெயம்னு ஒரு பாட்டுல, என்ன வரங்கள் பெருமைகள் வெற்றிகள் எத்தனை மேன்மைகளோ, தன்னை வென்றால் அவை யாவும் விளைவது சத்தியமாகும் என்றோ, முன்னை முனிவர்கள் உரைத்த மறைபொருள் முற்றும் உணர்ந்த பின்னர் தன்னை வென்றாலும் திறமை பெறாதிங்கு தாழ்வுற்று நிற்போமோன். தன்னை வென்றால் சகலத்தையும் வெல்லலாம். தன்னைத்தான் வெல்றதுன்றது என்ன? தன் ஆசைகளிலே இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு, ஆசை நம்ம கட்டி நம்ம பின்னாடி சங்கிலில நாய் மாதிரி நம்ம பின்னாடி வரணும் தவிர, ஆசை நம்மளை சங்கிலில நாய் மாதிரி கட்டி நம்மளை அழைத்து செல்லக்கூடிய இடத்துல நாம் இருக்கக்கூடாது. அந்த ஆசைக்கு பின்னால் நாம் போகாமல், போகங்களுக்கு பின்னால் நாம் போகாமல், பொருளாசைக்கு பின்னால் நாம் மயங்காமல், புகழாசைக்கு பின்னால் நாம் அடிமைப்பட்டு போகாமல், மற்றவர்களுடைய பாராட்டுதல்களுக்கும் மற்றவர்களுடைய கொண்டாடுதல்களுக்கும் நம்மை நாம் தாழ்த்தி கொண்டு நாம் அவர்கள் பின்னால் அலையாமல் இருக்கக்கூடிய ஒரு விடுதலையான வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்று சொன்னால், அந்த வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு நமக்கு அடிப்படையான தேவை எது என்றால், என்னை யாரும் அங்கீகரிக்க வேண்டாம், எனக்கு எதுவும் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, என் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நான் வாழ்கிறேன், என் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நான் பிறரை வாழ வைப்பேன், என் ஏற்றதொரு கருத்து என்றால் எவர் தடுப்பினும் அஞ்சேன் என்ற அச்சமற்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், அந்த அச்சமற்ற வாழ்க்கைதான் பாரதி சொன்ன அச்சம் தவிர் என்று நமக்கு சொன்ன முதல் படிப்பினையை நாம் முற்றுமாக புரிந்து கொண்டு வாழ்ந்த வாழ்க்கையாக அமையும் என்பதை சொல்லி, இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி, 7:45 8க்குள்ள முடிச்சிருங்க. ஒரே ஒரு நிமிஷம்மா உட்காருங்க தயவுசெய்து. இந்த ஒரு டிசிப்ளின் நம்ம கத்துக்கலாம் சார். எந்த கூட்டம் என் கூட்டம்னு நான் சொல்லல. ஏன்னா இது ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, இத நன்றின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்தோம்ல, இப்படி எழுந்துதான் நம்முடைய தேசிய கீதத்தை திரையரங்குல இருந்து வெளியேற்றினாங்க. ஏன்னா அது வரைக்கும் கிளைமேக்ஸ்ல சண்டை போட்டு 3 குத்து வாங்கி ரத்தம் விழுந்து அதுக்கப்புறம் 4வது குத்து ஹீரோ வில்லன், அது வரைக்கும் நமக்கு பொறுமையா இருக்கு. ஆனா அது முடிஞ்சு அந்த கொடி பறக்கிற போது சைக்கிள் ஸ்டாண்ட்ல சைக்கிள் எடுக்கணும், நம்ம முதல்ல பஸ் புடிச்சணும், இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வந்தது இல்ல. அப்படி கைட்டி எறிஞ்சோம் சார் நம்முடைய தேசிய கீதத்தை. இன்னைக்கு அந்த தேசிய கீதத்தை திரையரங்குகள்ல போடுறதுக்கு நாங்கள் கேளிக்கைக்குத்தானே வருகிறோம், நாங்கள் ஏன் தேசிய பாப்கார்னுக்கு வெக்கம் இல்லாம இன்டர்வல்ல லைன்ல நிக்கிற, அரை மணி நேரம் பாப்கார்னுக்கு நிக்கிற உனக்கு 56 வினாடிகள் தேசிய கீதத்துக்கு நிக்க முடியலன்னா நீ எல்லாம் சுட்டுக் கொல்லப்பட வேண்டிய ஆளுன்னு நினைக்கிறேன். என்ன அந்த கொடி கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு ராணுவ வீரனும் சாரா சார். நீ தேசிய கீதத்துக்கு 56 செகண்ட் நிக்க மாட்டியா? நிக்கலன்னாக்க நீ என்ன விதமான மனிதன்? நான் வந்திருப்பது கேளிக்கைக்காதான், அங்கே நான் வந்தால் தான் இதுவா, நான் இதை சொல்ல மாட்டேன். முதல்ல நமக்கு தேசப்பற்றுன்னு ஒன்று இருந்தால்தான் நம்ம இந்த நாட்டிலேயே வாழ தகுதியானவர்கள். தேசப்பற்று இல்லாதவங்க புறப்பட்டு எங்கன்னா போங்க முதல்ல தயவுசெய்து. நான் வேற எதுவும் சொல்ல, கட்சி இல்ல, நான் எதுவுமே இல்லை. நான் ஒண்ணுதான் வேண்டி கேட்டுக்கிறேன், தேசிய கீதம் பாடுற போது 56 செகண்ட் நிக்கிறதுல என்ன பிரச்சனை? நமக்கு என்ன பிரச்சனை? 2 மணி நேரம் 18 நிமிஷம் கேவலமான படத்தை பாக்குறீங்களே, தாங்க முடியாத படத்தெல்லாம் 56 செகண்ட் கொடுக்க மாட்டீங்களா தேசிய கீதத்துக்கு? நான் வணக்கமாக கேட்டுக்கொள்கிறேன், ஒரு கூட்டம் எங்க நடந்தாலும்
ஒரு ஆர்கனைசர் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. சார் அவர் எதுக்கு நன்றி சொல்லணும்ன்றாரு? உங்க நேரத்தெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு தான் வராரு. அதை கேட்டுக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு போனீங்கன்னா பைத்தியக்காரத்தரமா இருக்குல்ல அந்த ஆர்கனைசருக்கு. சோ தயவு செய்து இன்னைக்கு வந்து எல்லாரும் ஒரே ஒரு ரெசல்யூஷன் வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் கூட்டம் கேட்பேன், 2 நிமிஷம் நான் நன்றி உரைக்கு இருக்க மாட்டேன்னு நினைக்காமல் அந்த நன்றின்னு சொல்லி முடிக்கிற அந்த 2 நிமிஷமும் கூட்டத்துல இருந்து எல்லாம் கலைஞ்சாச்சுன்னு சொல்லும் போது அமைதியா வெளியில போற அந்த டிசிப்ளின் தான் நமக்கு முதல்ல வந்து நமக்கு மனசுல வரணும். அது வந்தாதான் நீங்க பாசிங் அவுட் பேரட தயவுசெய்து போய் பாருங்க, கரிமா யாதவ் போய் தயவுசெய்து பாருங்க, திருப்தா தாப்பர் அவங்க விஜயந்த் தாப்பருக்கு பண்ண பர்த்டே பார்ட்டி செலிப்ரேஷன் பாருங்க. இதெல்லாம் பாக்குற போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசுல நம்ம கூட கொஞ்சம் டிசிப்ளின்டா இருக்கணும். குறைஞ்சபட்சம் வேற எந்த டிசிப்ளின் இல்லைனாலும் கியூவை கட் பண்ண வேணாம், கூட்டம் முடியும் போது பாதியிலே எழுந்து ஓட வேண்டாம், தியேட்டர்ல வந்து தேசிய கீதம் போட்டா எழுந்து நிக்கலாம், அசைஞ்சு ஆடி பண்ண வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன திருத்தங்களை நமக்கு ஆத்ம திருப்தி தரும். அந்த ஆத்ம திருப்தியோடு நாம இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று கேட்டு, இவ்வளவு ராணுவ வீரர்களை பற்றி நாம் நினைவு கொண்டோம். தென்னகத்திலே பொதுவாக ராணுவ வீரர்களை பற்றி நாம் நினைவு கொள்வதில்லை என்ற மிகப்பெரிய வருத்தம் ராணுவ அதிகாரிகளுக்கு உண்டு. அப்படியெல்லாம் கிடையாது, நாங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை மீண்டும் ஒரு புரட்சியை இந்த தமிழ்நாட்டில் நாம் செய்து காட்டுவோம் என்பதை சொல்லி, இந்த கூட்டத்தினுடைய கருத்தையும் இந்த கூட்டத்தின் நாம் பகிர்ந்து கொண்ட விஷயங்களினுடைய தன்மையையும் கருதி நாம் அனைவரும் இந்த கூட்டம் முடிகின்ற இந்த நேரத்திலே 3 முறை வந்தே மாதரம் சொல்லி இந்த கூட்டத்தை முடித்தால் நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன், ரொம்ப பெருமையா இருக்கும். இன்னைக்கு ராத்திரி தூங்கும்போது என்னுடைய பாரத மாதாவிற்கு நான் ஏதோ ஒரு விதத்திலே என் பாரத மாதாவிற்காக உயிர் நீத்த அத்தனை ராணுவ வீரர்களுக்கும் நம்ம என்னைக்குமே நன்றி சொல்லியிருக்க மாட்டோம். அந்த ஒரு நன்றியை இந்த வந்தே மாதரத்திலே நாம் பதிவு செய்வோம் என்பதை சொல்லி இந்த அரங்கத்தில் இருக்கும் அனைவரையும் எழுந்து நின்று 3 முறை என்னோடு சேர்ந்து வந்தே மாதரம் சொல்லுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்க யாருக்கும் அதுல எந்த சிரமமும் மாற்று கருத்தும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மாற்று கருத்து இருப்பவர்கள் இதுல சேர வேண்டாம், நான் யாரையும் வற்புறுத்தவில்லை. இது என்னுடைய ஆசை தான், என்னுடைய ரிக்வெஸ்ட் தான். 3 முறை வந்தே மாதரம் சொல்லுவோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.